ஓம் முருகா சரவணபவ. நமக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஒரு நட்சத்திரம் சிறப்பு இருக்கு. அதுலயும் தை மாதத்துல வரக்கூடிய தைப்பூசம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாகும். தைப்பூசம் நமக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி 2025 தைப்பூசம். தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறத விட நம்ம 48 நாள் விரதம் இருக்கும்போது நம்மளுடைய உள்வினை கர்மா கரைஞ்சி நல்வினை கர்மா நமக்கு வருஷ நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் முதல்ல பார்க்கணும். சனி பகவானோட நட்சத்திரம். பகவான் தான் நமக்கு கர்மக்காரக தொழில்காரக. ஜாதகத்துல தொழில் ஸ்தானமும் கர்மஸ்தானமும் நல்லா இருந்துட்டாலே அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா. நட்சத்திரத்துல விரதம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை 100 இல்ல 1000% மாறியே. நமக்கு எப்படி கந்தசஷ்டி விரதம் முக்கியமோ அதே மாதிரி பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய தைப்பூச விரதம் தைப்பூச விரதம் இருக்கும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம விரதம் இருக்கிறனால என்ன பலன் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது எதிர்பார்க்கறது. நம் கர்மா குறைந்து இல்ல கிளீன் பண்ணி நம் வாழ்க்கையை மாற்றும் 100 இல்ல 1000 நட்சத்திரம் நிறைய பேர் ஜீவசம. அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா வள்ளலாருடைய நமக்கு அந்த ஜோதி சுரூபம் வந்து பூச மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். பூச நட்சத்திரத்துல ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல அவ்வளவு ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவின்றதே கிடையாது. பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை அந்த வீட்டுல பிறந்திருந்ததுன்னா அவங்களுடைய செல்வ வளம் நல்ல உயரும். அந்த குடும்பம் அடுத்த கட்ட நிலைமைக்கு. இந்த மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டே போல. டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி நமக்கு விரதம் 48 நாள் விரதம் ஆரம்பிக்கலாம். பிப்ரவரி 11 கணக்கு பண்ணும்போது 9 நாள் வரும். ஆனா ஏன் 49 நாள் கிடையாது 48 நாள்? நமக்கு பூச நட்சத்திரம் 10ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால டிசம்பர் 25ஆம் தேதி விரதம் ஆரம்பிச்சார். ஜென்ஸா இருக்கவங்க டிசம்பர் 25ஆம் தேதி மாலை போட்டு விரதத்தை அவங்க விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். லேடிஸா இருக்கவங்க விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு 25ஆம் தேதி விரதத்தை ஆரம்பிச்சு பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம மாலை போடும்போது 11 நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி நமக்கு தைப்பூசம் மாலை போட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வந்து மாமிசம் சாப்பிடாம தான் நான்வெஜிடேரியன் சாப்பிடாம ஃபுல்லா விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். முடிச்சவங்க ஒரு வேளை உணவை தவிர்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 48 நாளும் என்ன நைவேத்தியம் பண்ணணும், எந்த மாதிரி முக்கியமான நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பிரசாதம், எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், வேல்மாலை எத்தனை முறை படிக்கணும், கன்சிஸ்ட் எத்தனை முறை படிக்கணும், திருப்புகள் என்னென்ன திருப்புகள் படிச்சா என்ன பலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.